2009ல ஹீப்ரு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த புவியியலாளர் ஆமோஸ் ஃப்ரம்கின் தலைமையிலான ஒரு குழு அங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட 20 மீட்டர் உயர உப்பு தூணை ஆய்வு செஞ்சாங்க. அதுதான் பலராலும் லோத்தின் மனைவி தூண்னு நம்பப்படுது. அது வரைக்கும் எல்லாரும் நினைச்ச மாதிரி அது மழையால மெதுவா செதுக்கப்பட்ட தூண் இல்லைங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்போ அது எப்படி உருவாச்சு? அவங்க என்னத்தை கண்டுபிடிச்சாங்க? ஃப்ரம்கின் குழு அந்த தூணோட அமைப்பை வச்சு அது ஒரு பெரிய உப்பு குகையோட மிச்சம்னு சொன்னாங்க. அதாவது ஒரு பெரிய குகையோட மேற்கூரை இடிஞ்சு விழுந்தப்போ இந்த ஒரு பகுதி மட்டும் தூண் மாதிரி தனியா நின்னுடுச்சு. ஓ, அப்போ ஒரு நிலநடுக்கம் மாதிரியா? கரெக்ட். இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. ஆனா இதை நிரூபிக்க அவங்களுக்கு ஒரு உறுதியான ஆதாரம் தேவைப்பட்டுச்சு. அந்த ஆதாரம் அவங்களுக்கு ஒரு புத்திசாலித்தனமான முறையில கிடைச்சது. அதென்ன முறை? அவங்க அந்த இழிஞ்சு போன குகையோட மேல் மட்டத்துல இடிபாடுகளுக்கு நடுவுல சிக்கியிருந்த சில மரத்துண்டுகளை சேகரிச்சாங்க. ஒரு காலத்துல அந்த குகைக்குள்ள ஓடின ஒரு சின்ன ஓட இந்த மரத்துண்டுகளை அடிச்சிட்டு வந்திருக்கணும். சரி, அந்த மரத்துண்டுகளோட வயசை கண்டுபிடிக்க அவங்க ரேடியோ கார்பன் டேட்டிங் முறையை பயன்படுத்தினாங்க. ரேடியோ கார்பன் டேட்டிங்னா அது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இது ரொம்ப சுவாரஸ்யமான முறை. எல்லா உயிரினங்கள்லயும் கார்பன் 14 அப்படிங்கிற ஒரு தனிமம் இருக்கும். அது உயிரினம் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வேகத்துல குறைய ஆரம்பிக்கும். ஒரு பொருள்ல எவ்வளவு கார்பன் 14 மிச்சம் இருக்குன்னு அளந்து பார்த்தா அந்த பொருள் எவ்வளோ பழமையானதுன்னு நம்மால துல்லியமா சொல்ல முடியும். இது ஒரு மாதிரி இயற்கையான கடிகாரம் மாதிரி. ஓகே, புரியுது. அப்போ அந்த மரத்துண்டுகளோட வயசை கணக்கிட்டப்போ என்ன தெரிஞ்சது? அதோட முடிவுகள் தான் எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சது. அந்த மரத்துண்டுகள் சுமார் 4000 வருஷம் பழமையானவைன்னு தெரிய வந்துச்சு. 4000 வருஷமா? நம்பவே முடியல. அப்ப நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இல்ல, அதுக்கும் பல்லாயிரம் வருஷம் முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வோட அடையாளம் இன்னைக்கும் அங்க இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா. இதோட அர்த்தம் என்னன்னா, சுமார் 4000 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த பகுதியில ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கணும். அந்த நிலநடுக்கம் தான் அந்த குகையோட மேல்கூரையை இடிச்சு இந்த உப்பு தூணை மட்டும் தனியா நிக்க வச்சிருக்கணும். ஆச்சரியமா இருக்கு. இதுல என்ன பெரிய விஷயம்னா, இந்த 4000 வருஷங்கிற காலகட்டம் விவிலியத்துல சோதோம் கொமோரா நகரங்கள் அழிக்கப்பட்டதா சொல்லப்படுற ஆபிரகாம் காலத்தோட ரொம்பவே துல்லியமா பொருந்தது. ஓ, அப்படியா? ஆமா. ஒரு விவிலிய கதையோட தொடர்புடைய ஒரு புவியியல் நிகழ்வுக்கு நேரடியா ஒரு தேதியை குறிப்பிடுறது இதுதான் முறை. இது கதைக்கும் அறிவியலுக்கும் நடுவுல ஒரு உறுதியான பாலத்தை கட்டின மாதிரி.